நானும் கருப்பு, மனைவியும் கருப்பு. ஆனால் குழந்தை மட்டும் எப்படி சிவப்பா பொறந்துச்சு? கணவருக்கு எழுந்த மிகப்பெரிய சந்தேகம். இதனால் ஒரு குழந்தையவே கொலை பண்ணியிருக்காரு கணவர். 33 வயதாகும் அக்ரம் சாவித்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2½ வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்திருக்கு. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு சாவித் வீட்டில் உள்ளவர்கள் ரம்ஜான் தொழுகைக்கு சென்றிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அக்ரம் ஜாவித் தனது பெண் குழந்தையுடன் வீட்டில் ஒரு அறையில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து தொழுகை முடிந்து வீடு வந்த மனைவியிடம் குழந்தை திடீரென மயங்கி விட்டதாக அக்ரம் ஜாவித் கூறியிருக்காரு. இதனால் பதற்றமடைந்த மனைவி அருகே உள்ள மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கிச் சென்றிருக்காங்க. அங்கு பரிசோதித்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா, குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் பதிலளிச்சிருக்காங்க. இருப்பினும் குழந்தை எப்படி உயிரிழந்தது என்று தெரியாமல் அக்ரம் ஜாவித்தின் மனைவி மற்றும் உறவினர்கள் சந்தேகத்துடன் கதறியும் அழுதிருக்காங்க. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனால விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் குழந்தையுடன் இருந்த தந்தை அக்ரம் ஜாவித்தை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அக்ரம் ஜாவித்திடம் போலீசார் தனது பாணியில் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. பிறகு தான் பெண் குழந்தையை கொலை செய்தேன் என்றும் ஒப்புக்கொண்டிருக்காரு. ஆனால் அவர் கூறிய பதில்தான் போலீசாரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அக்ரம் ஜாவித் தனது மனைவியிடம் உன்னை யாரும் காதலித்து இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. மனைவியோ ஒருவர் என்னை காதலித்திருக்கிறார் என்று கூற, அடுத்த நொடியே ஆள் எப்படி இருப்பார்? கருப்பா இருப்பாரா அல்லது சிவப்பா இருப்பாரா என்று கேள்வியும் கேட்டிருக்கிறார். அதற்கு மனைவி சிவப்பாக தான் இருப்பார் என்று கூற, அன்றிலிருந்தே அக்ரம் ஜாவித்திற்கு மனைவியின் நடத்தை மீது சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் நானும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனால் நமக்கு பிறந்த குழந்தை மட்டும் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்று மனைவியிடம் தகராறு செஞ்சிருக்காரு. நாளாக நாளாக இந்த சந்தேகம் அக்ரம் சாவித்திற்கு முற்றியதைத் தொடர்ந்து குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என்று எண்ணிய அவர் குழந்தையை கொலை செய்ய திட்டமும் தீட்டியிருக்காரு. அதன்படி சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த அக்ரம் ஜாவித் பார்த்தீங்கன்னா, மனைவி மற்றும் வீட்டில் இருந்த உறவினர்கள் தொழுகைக்கு சென்ற பின் குழந்தையின் கழுத்தை கயிற்றால் நெரித்து கொடூரமாக கொலையும் செஞ்சது அம்பலமாகியிருக்கு. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. குழந்தை சிவப்பாக இருந்ததை காரணம் காட்டி பெற்ற குழந்தையை தந்தையை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.